பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விளக்கமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று வேதம் குறிப்பிடுகிறது. மாத்திரமல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம் நீதி நிறைந்ததாயிருக்கிறது, சமாதானம் நிறைந்ததாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே நாம் நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை நீதி நிறைந்ததாய் இருக்க வேண்டும். நோவாவுடைய காலத்திலே இருந்த ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார். காரணம், அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டே இருந்தான், தேவனோடு கூட நடந்து கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட அவன் இணைந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். நீதிமானாகிய நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவன் நீதி உள்ளவனாயிருந்தான். இந்த காலை வேளையிலே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று ஆபிரகாமை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் ஒருவனாய் இருக்கையில் ஆண்டவர் அவனை அழைத்தார். அவனை அழைத்து அவர் சொன்னார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வா என்று சொன்னவுடனே அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ளதாய் இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி, எந்த ஒரு கேள்வியும் இல்லாதபடி அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நீதி நிறைந்ததாயிருக்கும். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர்
சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டுமானால் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் போகிற இடத்திலெல்லாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிலைமைக்கு நாம் உயர்த்தப்படுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையில தேவனுடைய ராஜ்யம் நீதி உள்ளதாய் இருக்கிறது, சமாதானம் நிறைந்ததாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ராஜ்யத்திலே மிகவும் முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். எப்படி அது நமக்கு உண்டாகிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். யார் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவிக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் களிப்போடு பாடுவோம். அப்படி நம்மை களிப்போடு பாட செய்கிறதே பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம். நாம் களிப்பாய் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவோம். நம்முடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவோம். சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போம். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில இதுவரையில நாம் சுமந்து கொண்டு வந்த சஞ்சலமும் தவிப்பும் இந்த காலை வேளையில நம்மை விட்டு ஓடிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நீதி என்று சொல்லும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம், நடக்கிற ஒரு அனுபவம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, தேவனை விசுவாசிக்கிற ஒரு அனுபவம், அது நமக்கு நீதியாக வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் தங்கி தாபரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது நாம் சமாதானமாய் இருப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களும் நம்முடன் கூட சமாதானமாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவ ராஜ்யம் நமக்குள்ளே தங்கி இருக்கிறது. கடைசியாக ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம், அந்த கர்த்தருடைய ஆவியினால் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அது ஒரு மிகுந்த பரவசமூட்டுகிற ஒரு சந்தோஷம். அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே என்னிடத்திலே காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் நீங்கள் என் சமூகத்திலே காத்திருங்கள் என்று சொன்னார். இந்த காலை வேளையில் இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் நாம் காத்திருப்போம். பரிசுத்த ஆவியின் வல்லமையின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போகும். இந்த காலை வேளையில ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீதியினாலும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த வருடத்தின் கடைசி பகுதியிலே நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையாய் காணப்பட நீர் உதவி செய்யும். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் கிடைக்கிற ஒரு நிறைவான சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். சஞ்சலமும் தவிப்பும் இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போகிறபடியினால் உமக்கு நன்றி. எப்பொழுதும் தேவ பிரசன்னத்துக்குள் ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.